வீடியோ டிபார்ட்டுங்கள முதல்ல தகவலை எங்கள்கிட்ட திறந்து தந்துருக்கோ அடிக்கடி எங்களை ஃபோன் பண்ணி கதைச்சு கொண்டிருங்கோ. நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது வழங்கப்பட்டிருக்க தொழில் வழங்குறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். வந்தவர்களையும் சந்திக்காம போனவர் திட்டம் பண்றது வேறு, அமைச்சுக்கண்ட வேலை திட்டம் பண்றது வேறு. உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களை விட கூடுதலா நான் கரிசனை செலுத்திக்கொண்டு அது எங்களுக்கு தெரியும். புலனாய்வு பிரிவுகள்ல எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது. அப்படி புலனாய்வு வருமா எங்களுக்கு தொடரும். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. உங்களுக்கு என்ன தெரியும், இன்றைக்கு முக்கியமான விடயம், இன்றைய தினம் கச்சேரியில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டம், ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அல்ல, அபிவிருத்தி டெவலப்மெண்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் நினைக்கிறேன். அபிவிருத்தி குழு கூட்டத்தின் முடிவுகளுக்கும் அதுக்கு பிறகு இந்த ஹார்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி சில விஷயத்தை கலாரசனையோடு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்ன என்றது இப்போ கனவே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் படித்து கொண்டிருப்பீங்க. சரி, விஷயத்துக்கு வரோம். 2005 A லெவல் எடுக்க என்னுடைய ரிசர்ச் 2BC என்றால் ஃபிசிக்ஸ், பயாலஜி 2BE, கெமிஸ்ட்ரி C. ஸோ 1.6 செட் ஸ்கோர். அந்த டைம் லோவுக்கு போகக்கூடிய செட் ஸ்கோர் 1.4. ஸோ அப்பாட்ட கேட்டால் அப்போ நான் ஃப்ரெஷ் ஐயோட லோயராக போகிறேன்னு. அப்பா சொன்னார், இல்லை நீ பயோ படித்தனே, டாக்டருக்கு படித்தனே, இன்னும் வருஷம் எடுன்ட்டு சொல்லி. இல்லை நான் இப்போ லோயராக வந்துருப்பேன், ஒரு கெட்ட லோயராக இருந்துருப்பேன். நான் வேறு வச்சுனேன், முழு பேருக்குமா படிச்சிருப்பேன். லீவே ஒரு டாக்டராக என் டைம் லோயராக வரலாம். ஒரு லோயராக யங்ஸ்டர்ஸ், எனிபடி who is seeing this video, learn this. You can become a doctor. Once you become a doctor, you can become anybody. ஒரு டாக்டராக டாக்டரேட் எடுத்துக்கொண்டு டாக்டர்ன்ற பேரில் மாற்றிக்கொண்டு you can become anybody. யாராகவும் வரலாம், லோயராக வரலாம், அக்கௌண்ட்னாக வரலாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக வரலாம், எம்பியாக வரலாம். வரலாறு எழுதி வச்சுருக்கணும். யாழ்ப்பாணத்தில் 3 மாதத்தில் சுயேட்சை குழுவாக யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு MP, இந்த பொலிட்டிக்ஸ் பேக்ரவுண்டும் இல்லாமல். எனிவே that's going to be very hard for somebody to break. Anyway, அது மற்றவர்களுக்கு பிரேக் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கும். எனிவே ஜஸ்ட் லீவ் இட். நாங்கள் இந்த வெயிலுக்கு மழை எல்லாத்துக்கும் மழை நிற்கிறேன். உங்களை அடிக்கடி பார்த்துட்டு மீடியாவில் பார்த்துருக்கேன். இப்போ நான் சொல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் சரி, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த கச்சேரிக்கு முன்னாடி கவரை பற்றி இருக்கிறீங்கள், குறைச்சி சேர்ந்து வாரீங்கள். நான் மீடியாவில் பார்த்து கொண்டு நான் வாரேன். எனவே இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு புது அரசாங்கம். எனவே கடந்த காலத்தில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பொறுப்பு கூற மாட்டோம். ஏன்னு சொன்னால் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்தது, மற்றது பொருளாதாரம் வந்தது. இந்த அரசாங்கம் ஒரு வட்டத்துக்கு இருக்குது சொன்னால் IMF வட்டத்துக்கு இருக்குது. எனவே நிதி சேகரிப்பு சம்பந்தமாக கன பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் விடயம் என்னென்னா, உங்களோட முகத்தையெல்லாம் பார்க்குற பொழுது படித்து போட்டு நீங்கள் வேலை எதிர்பார்க்கறது நியாயமானது. நாங்கள் பிள்ளை கூட இல்லை. எனவே நீங்கள் எங்களோட தொடர்பை பேணுங்கோ, தொடர்பை பேணி தகவலை எங்கள்கிட்ட திறந்து தந்துருங்கோ, அடிக்கடி எங்களை ஃபோன் பண்ணி கதைச்சு கொண்டிருங்கோ. நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது, பொது நிர்வாக உள்நாட்டில் அமைச்சரையோ அல்லது பிரதம மந்திரி சந்திக்கின்ற பொழுதோ இது விஷயத்தை நான் கட்டாயம் சொல்றோம். ஆலோசனை குழுக்கள்ல கூட நாங்கள் நடந்து கொள்றோம். நாங்கள் அமைச்சர் போயிட்டு இருக்கிறத விட பிரசிடென்ட் அன்னைக்கு வந்தவர் எங்களையும் சந்திக்காம போனவர். உங்களுக்கு வேலை தரக்கூடாத ஒரு போகை இல்லை. அவற்றை நிகழ்ச்சி நிரல் இது சம்பந்தப்பட்ட தெரியவும் மாட்டாது. தெரியாத நீங்க எடுத்தாங்க இருக்குல்ல, அவளுக்கு நாங்கள் இருக்க பிரதிநிதி, அவற்றை சார்பாக நாங்கள் இருக்க பிரதிநிதியாக. எனவே 2 பேரை அதுதான் இப்ப நாங்கள் உங்களை பிரயத்தப்படுத்தி
அவை அதாவது இப்போ ஜனாதிபதி வேலை திட்டம் என்றது வேறு, அமைச்சர்கள் வேலை திட்டம் என்றது வேறு, சரிதானே? எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சு கொள்ளுங்க. ரெண்டு பேரும் உள்ள மீட் பண்ண அன்றைக்கு 2 பேரும் உள்ள மீட் பண்ண போக இடையில வந்து மகஜரை வாங்கிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த 2 பேரும் சந்திக்கப்பட்டிருந்தா எங்களோட பிரச்சனை நாங்க வழியா சொல்லிருக்கோம். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரச்சனை, அவர்கிட்ட பாதுகாப்பு செய்யலாங்க எல்லாம் இருக்குது. சரி சரி, அதை கொண்டு போயிருக்கோம். சரி. இப்போ உங்களோட பிரச்சனை டேட்டாஸ் தாங்கன்னு கேட்குறீங்க. இப்போ நாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு இதோட வீடாதாரம் போராட்டம் செஞ்சு கூட அழுத்தம் கொடுத்து நீங்க இப்பதான் டேட்டாஸ் தாண்டி கேட்குறீங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்னென்னால் அரசாங்கம் வந்து எத்தனை கார்டர் இருக்குன்றதை முதல் கிரியேட் பண்ணும். கார்டருக்கு மேல கொடுக்க இயலாது. உங்களுக்கு மேல கவர்மெண்டாக்காண்டி கார்டரை கூட்ட இயலாது, சரிதானே? எனவே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன அமைச்சுக்களுக்கு எவ்வளவு கார்டர் இருக்குன்னு அரசாங்கம் கிரியேட் பண்ணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொடுக்கும். அந்த தேவையின்படி இப்போ முதல் கட்டமாக இடையாக்க பேருக்கு கால் பண்ணியிருக்கு. சரி, அதுக்கு நீங்க கட்டாயம் போடுங்க. சரி, அதே போன்று முன்னுரிமை கொடுக்கலாம் தானே. அது போன்று ஏனைய துறைகள்லையும் வேற வெற்றிகள் வரும். அது சம்பந்தமா என்னுடைய ஒரு கேள்வி உண்டு. இது முதற்கட்டமாக இந்த 7500 கோல் பண்ணி இருக்கிறீங்க. அது வந்து சக்சஸா போனாலும் நாங்கள் வந்து மிச்சம் 27,000 நீங்கள் கோல் பண்ணுவீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கை இல்லை சார். எங்களுக்கு ஒரு தேர்தல் கால வாக்குறுதியாக தான் எங்கள்ட மனதில் படுது. அதால அதை சரியான எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்க வேணுமென்றதை நான் சார் உங்கள்கிட்ட எங்களுக்கு ஒர்க் போர்ஸ் தேவை. எங்களுக்கு வினைத்தினால் செய்யக்கூடிய வேலை வேணும். அதுக்கு யாரு தேவை? பட்டதாரிகளும் வேணும். இதே பட்டதாரி எடுக்காம நாங்கள் வேற இருக்கிறது. எனவே உங்களுக்கு தேவை இருக்குது. ஆனா அளவு தான் பிரச்சனை. எங்களுக்கு எத்தனை எடுக்கிறது, ஒரு சம்பளத்தை கொடுக்கறது. யூனிவர்சிட்டியில அளவு பிள்ளைகளை கூட இங்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாம பண்ணுங்க. நீங்க இப்ப தமிழ் யாழ்ப்பாணத்துல இருந்து பட்டதாரி மாணவிகள் கதைச்சது மாணவிகள் நீங்க குறிப்பிடுங்க. ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. வேண்டாம். சரி, கதைப்போம். நீங்கள் விளக்கில் இருக்கிறீர்கள். சரியா? இந்த பதில் வந்து கலைப்படம் படிச்சவைக்கு வேலை இல்லைன்னு அப்ப நாங்க என்ன செய்யறோம்? பிள்ளைகளை கலைப்படம் படிப்பிக்க வேலாது. எங்களால பொருளாதார வசதி வந்து மீட் பண்ண வெளியில வராது. நாங்கள் கேட்ட மறிச்சு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். அதுல என்னன்னா உண்மையில நான் சொல்லணுமா, வடக்கு மாகாண பட்டதாரிகள் மற்றவே எனக்கு தெரியாது. வடக்கு மாகாண பட்டதாரிகள் வந்து வேலை வாய்ப்பு மற்றது வேலை வாய்ப்பு கொடுக்க எல்லாமே இன்றைக்கு புதுசா வந்தது இல்லை. இது நான் கனகாலமா இந்த இதுல கொட்டில் போட்டு இருந்தாங்களுக்கு நான் சோடா பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இது தொடர்ச்சியான போராட்டம் தான். தொடர்ச்சியான போராட்டம் தான். இல்லை இல்லை, படிப்படியாக நாங்கள் தீர்வு காணோம் இதுக்கு என்றதை நான் ஒரு பொறுப்பு வாய்ந்திருக்கு சொல்றேன். சரி, கவர்மெண்ட் சிஸ்டத்தையே நீங்க ஃபுல்லா மாத்துவோம். சமுதாயம் என்று சொன்னால் படிச்ச இளைஞர்கள் கையில கொடுத்ததான் உங்களோட சிஸ்டம் மாறுபடும். பர்பஸாக செஞ்சு இல்லை. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி வேண்டாம். எனக்கு சில வசனங்கள் உங்கள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கார சொல்ல ஆசை. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்னென்னு இல்லைன்னு சொல்கிறது. எங்கள்கிட்ட அண்ணா கூட 96 பேட்ச் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி A level. அண்ணா புத்தகம் எடுத்து கொண்டு வருவார். ஒவ்வொரு முறையும் இளஞ்சலி என்ற இல்லை, கடல்புறா, பொன்னியின் செல்வன் அப்படி இந்த பெரிய புத்தகங்கள் எடுத்து வந்து வருவார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணா தான் ஃபஸ்ட்டாக கேம்பஸுக்கு போனோம். ஸோ அவரை பின்பற்றி தான் நான் போனேன். ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டின்னா கேவலமாக இல்லை கேள்வி. ரெண்டாவது A level ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள் மொக்குகளாக. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால், இப்போ இந்த வளமையாக என்ன இந்த பொலிட்டிக்ஸில் இருக்கின்றால் அமைச்சர்மாரோ எம்பிமாரோ விடுற அந்த ஒரு பிழையே எடுத்து வச்சு கொண்டு அதிலே அடிக்கிறது. நான் சொல்லி போட்டேன், கப்பல் கட்டினாக்கள் நாங்கள், கப்பல் கட்டின நீங்கள், கப்பலில் வந்து நீங்கள் என்ன அந்த கல்லை தோணியில் கொண்டே முடிச்சு விட்டாங்க கடைசியாக. உண்மையாகவே மலையத்திலேருந்து 12 டாக்டர்ஸ் என்ற கையால் அனுப்பியிருக்கிறேன். நான் அது வேறு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி பிரச்சனை வரும். அதே மாதிரி அந்த திரிவுபடுத்துகிற மாதிரி அந்த அமைச்சிட்ட ஒரு வசனத்தை திரிவுபடுத்தியில் அந்த மனசில் இருக்கிற உள்ள கிடக்கை, அது விளங்குவது தெரியாத அமைச்சருக்கு உள்ள கிடக்கைன்னு சொன்னால் இன்சைட் தாட்ஸ். நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்கிறோம் என்பது சம்பந்தமான ஒரு வீடியோ இது. என்னென்றால் அமைச்சர் சொல்லிக்கார், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு போய்க்க தெரியுதானே உங்களுக்கு வேலை இருக்கான்னு. இல்லை, என்ன நான் இப்போ இந்த டேபிளில் இருந்து கதைக்கிறேன் என்றால்
ராமநாதன் அர்ச்சனாவை உருவாக்கினது ஒரு டீச்சர். வடிவாக விளங்கி கொள்ளுங்க. சும்மா டாக்டர் இன்ஜினியர் ரெண்டு புத்தகத்துக்கு யார் அலையுமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை எனக்கு போகக்கூடாது. பானுகோபன் அவனோட பேர். அவரோட இன்ஜினியர், என் பேட்ச்மேட். ஓலெவலில் பெருசாக ரிசர்ச் இல்லை. 5 A's 2 B's 3 C's. A லெவலில் மேத்ஸில் ரேங்க் ஐலண்ட் ரேங்க் 15 or 10 என்னமோ F92 2005 கஷ்டப்பட்டபடி. ஸோ பட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் என்றால் எனக்கு 9AB நான் ஃபர்ஸ்ட் சைடில் ஃபெயில். பட் அவனுக்கு 5Aயோ 4A தான் ஓ லெவலுக்கு. ஏ லெவலுக்கு மேத்ஸுக்கு வந்து ஐலண்ட் ரேங்க் 15 or 13 வர அளவுக்கு. ஏன்னா ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஏலாததுண்டு ஒன்று இல்லை. அதோட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்ன சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி போயிட்டு எழுதிட்டு வரலாமண்டு இல்லை. சில நேரம் இப்போ நான் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அமைச்சர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு கேட்டால் அவர் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போயிருப்பாரான்டா எனக்கு தெரியலை, இல்லையென்று தான் நினைக்கிறேன். சரி, எங்களோட ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் எங்கே போயிருப்பான்னு தெரியாது. எங்களுடைய இளங்குமரன் படிப்பில் எந்த அளவில் இருக்கணும் என்றால் எனக்கு தெரியாது. சரி, இந்த ஸ்ரீதரன் ஐயா என்ன படிச்சிருக்கிறார், யூனிவர்சிட்டி பாஸ் அவுட்டான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எங்கள்கிட்ட கஜேந்திரகுமாரம்பி பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரை விட்டது அப்பா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி லண்டனில் முடிச்சிருக்காட்டி ஸ்ரீலங்காவிலேயே லோக்கலில் என்ட பண்ணியிருப்பாருன்னு கேட்ட பதில். ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால், சும்மா ஒருத்தனே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி பாஸ் அவுட்டுன்னு சொல்லிக்கல. இப்போ நான் அவங்கள தூண்டி விடுற மாதிரி இல்லை. எனக்கு அவனுக்கு அந்த வேலை தெரியும். ஏனென்றால் நானும் A லெவல் எக்ஸாம் எடுத்து பயோ எக்ஸாம் எடுத்து 2BC ரிசல்ட் வந்த பிறகு செகண்ட் எக்ஸாம் எடுத்துட்டு அந்த டைம் A2B ரிசல்ட்ஸ் நானும் ஒரு வேலை தேடினான். ஃபஸ்ட்டாக போனது செலிங்கோ இன்சூரன்ஸ். யாராவது செலிங்கோ இன்சூரன்ஸில் வேலை ராக்கணுன்றால் யூ கேன் பிகம் an MP one day. எல்லாம் புலாங்குது, எல்லாம் புலாங்குது, எங்களுக்கு சலாம் புலாங்குது. நீங்கள் எங்களோட ஒரு பொறுப்பான நாள் வந்து துறைச்ச துறவு கொண்டுருங்கோ, தரவுகள் வழங்கி கொண்டுருங்கோ. சரி, நாங்கள் உங்களுக்காக இதுல நாங்கள் வந்து எங்களுக்காக மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கல. எங்களுக்கு பின்னுக்கு ஒரு கல்வி சமூகம் சேர்ந்த முடியாது. சரியா, எனக்கு இதுல நிறைய விருப்பமும் ஆர்வம் இருக்குது. கல்வி கொள்கையை மாத்தோரும் என்று தீர்மானித்து கருத்து இருந்தாலும் நான் தான். சரியா, இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் ரெண்டு முடிவுகள் எடுப்போம். சரிதானே, அதே போன்று உங்களோட கோரிக்கையிலும் எங்களுக்கு எனக்கு பெரிய தலையத்தில் குறைஞ்சு கொண்டே இருக்கிறேன் என்றால் நீங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு போக பிரச்சனையாக இருக்குது. எனவே நீங்கள் உங்கள் தொடர்பான பேட்டை நாங்கள் எந்த சக்திக்கு மீறி உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்துவோம். நீங்க அடிக்கடி சாதாரணமாக கூட பரவாங்க. மற்ற மாதிரி நாங்கள் இல்லை, சாதாரணமா பழகி சாதாரணமாக கூட இயல்பா இருங்கோ, அதை பற்றி கதையுங்கோ. சரியா, எதிர்காலத்துல வர்ற எங்களுக்கு பின்னுக்கு வர்ற தம்பிமார் தங்கச்சிமார் இருக்கு. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில வந்து பாடம் சம்பந்தமா போகாமலுக்கு ஒரு தொழிற்கல்வியை வந்து கட்டாயமாக அப்படி கட்டாயமாக இப்படி ரோட்டில் நிக்க வேண்டிய தொழிற்கல்வி தான். நீங்க இப்ப என்னண்டா, இப்ப ஆர்ட்ஸ் படிக்கிற ஆட்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை என்று தானே சொல்லப்படுது. அது காரணம் என்ன, நீங்க கொஞ்சம் பாருங்க உலகத்துல என்னென்ன கல்வித்துறையில இருக்கு வேலைவாய்ப்பு இருக்குன்றதை பாருங்க. அது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பாருங்க. அதை பார்த்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இல்ல மாஸ்டரோ நீங்க அதுல முடிக்கணும். முடிச்சால் பிரதான பிரச்சனையா இருக்குது. எல்லாருமே சொல்றாங்க சுயதொழில செய்யுங்க, பிரைவேட்டுக்கு ரைவலுங்க. பிரைவேட்டுக்குள்ள போன அனுபவம் கேட்கிறாங்க, ஓவர் குவாலிஃபிகேஷன் பாருங்க. அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வாரம் இப்போ கச்சேரி டிசிசி மீட்டிங்கை முடிச்சு கொண்டு நிப்பாரோ தெரியாத மறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் செய்யறாங்க. அவர் நிக்க போறார். வீடியோ எடுக்குது, வீடியோ டிபார்ட்டுங்களை முதல்ல வணக்கம். பட்டதாரிகள் சார்பாக அவங்களுக்கு டைம் தாராளம் தரலாம். கட்சிகள்
யாராவது வர வச்சுட்டாரு. எந்த டைம் மட்டும் சொல்லுங்க, நான் ஒரு 5 பேர் வந்து சொன்ன அப்படியே நெடுகலை நகரம் கிடைக்கல. ஓ, எனக்கு இன்னொரு half an hour கோல் தாருங்களா, நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. நம்பர் மீனோ நம்பர் 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 ஃபோன் பண்ணி இல்ல நான் நடக்கிறேன். சரியா? ஒரு half an hour. ஓகே ஓகே தேங்க்யூ ஃபோன் பண்ணி கதைச்சால சார் நீங்க அதுக்கு தீர்ப்பு சொல்லுவீங்களா? அவர் தன்னை சந்திக்கிறது அந்த அங்க வந்து அன்னைக்குப்பாங்க இப்ப நீங்க சரியா? எங்கட அரசாங்கம் வழங்கியிருப்பதானே உங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்க பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். சரியா? பெரிய தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்பா அதுக்கு பிறகு நாங்க அந்த நடைமுறையை வரணும். நாங்க ஒன்று தெரியும், உங்க ஆட்சிக்கு வந்து 3 மாசம் அதுவும் தெரியும். அது இல்லாம உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களை விட கூடுதலா நாங்க கரிசனை செலுத்திட்டு அது எங்களுக்கு தெரியும். சரியா? அது நாங்கள் சும்மா உங்களோட இந்த நேரத்துல வந்து உங்களோட முகத்தை பார்த்து நான் சொல்றோம் இல்லை. சரியா? நாளைக்கு உங்களோட முகத்தை பார்க்கணும் தான். சரியா? அப்ப அதனால தெரியும் உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்குன்னா, இந்த போராட்டங்கள்ல பட்டதாரிகள் கூடுதலா வேலை வாங்கி கொடுத்திருப்பது யாரால? கூடுதலா போராடி இருப்பது யாரால? கூடுதலா கண்ணீர் பட்டிருப்பது யாரால? சரியா? அதிகளுக்கு அந்த போராட்டத்தை தலைமை தாங்கினாக்கள் தான் நாங்க. அதனாலமா நாங்க நிச்சயமாக பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குகிற இந்த இதோட அதனால நீங்க ஒர்க் பண்ண வேணாம். நீங்க வாங்கணும், நான் சாப்பிட போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு வந்து புலனாய்வு பிரிவினரால் வந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுறது குற்றம் சாட்டி புலனாய்வு பிரிவுகள்ல வந்து எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது அப்படின்னு புலனாய்வு பிரிவு வருமானது எங்களுக்கு சொல்லுது. அது அந்த காலம் முடிஞ்சு. சரியா? மாணவர்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை தடுக்கிறதுக்கு புலனாய்வு பிரிவும் சிஐடியும் முன்ன மாதிரி ராணுவமும் எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது இல்லை. அப்படி ஏற்படுமாக இருந்தா நிச்சயமாக அது உரிய ஆக்கள் வந்து எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியா போராட்டம் செய்யணும். இல்ல அது சரி. அதுதான் தொடர்ச்சியா போராடி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக உண்மையிலேயே பின்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்ன இந்த அரசாங்கத்தை செய்யறது நாங்க தானே. இது நாள் வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இங்க வந்திருக்கிறாங்களா? அதனால வேண்டி நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, இந்த இந்த பிரச்சனைங்கிறது இருக்குங்கிறது உண்மை. இந்த வேற ஆக்களுக்கு சும்மா அந்த விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பண்டங்களாக அங்க எங்கேயும் போலே பாஸ் பண்ண வேணான்னு சொல்லுவோம். அப்படி தேவையில்லை. நாங்க நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம். நன்றி. பாரு 35,000 வேகன்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது சார். ஆனால் இப்போ பார்த்தா 17,500 பேருக்கு தான் இந்த கார்டர் என்ற மாதிரி சொல்லியிருக்கு. சப்மிட் பண்ணிட்டோம். அந்த கடை வந்துருக்கு. இது போட்டு நாங்கள் பேசுகிறோம். கூடுதலான வேலையாட்களுக்கு கூட சொல்லியிருக்கோம். இது ஒரு தொகுதி தான் வந்திருக்கு. அது சம்பந்தமாக இனி அடுத்த கட்டங்கள்லாம் தெரியும். எத்தனையோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் உங்களுக்கு அறிஞ்சு உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் எங்களோட துறவோட இருக்கீங்க சார். உண்மையிலே தேர்தல் வாக்குறுதியா இருக்காதான் என்ன சார்? இந்த அரசாங்கம் வந்து நீண்ட காலமா வேற பிரச்சனைகள் இருந்தானே. கோவிட் பிரச்சனை, எக்கனாமிக் பிரச்சனை இருந்தது. இப்போ நாங்கள் வந்து IMF விலைக்கான் இருக்கிறோம். எனவே அதில் இருந்து இந்த முறை வைக்கிற பட்ஜெட் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு
தீர்வு வழங்கப்பட்டுதான் இருக்கும். அதில் தான் இதை நான் உள்ளடக்கி இருக்கிறேன். நான் ஒரு முறை அமைச்சரை கண்டு கதைக்கிறேன். எனவே உங்களோட கோரிக்கை சம்பந்தமாக நாங்கள்லாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேணும், அப்படித்தானே? எனவே உங்களோட கோரிக்கையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் நாங்கள் கண்டு கொண்டே இருக்கிறோம். நீங்கள் பார்த்தா தெரிய முடியாது, இது சம்பந்தமா அடிக்கடி கழிச்சு கொண்டே இருக்கிறோம் நாங்கள். எனவே அரசாங்கத்தின் கெப்பாசிட்டி எங்களோட காரண தேவையை பொறுத்து அரசாங்கம் இதை தீர்மானிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. எனவே அது சொன்னவங்களுக்கு நான் அறிவிப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியும் உழவு இங்கே வேலை கஷ்டப்பட்டு படித்த நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு பிரைவேட் வேலைக்கு போனால் கூடி சார் ஓவர் குவாலிஃபிகேஷன் தட்டி கழிக்கிற ஒரு விஷயம் அடிக்கடி அவரை கண்டு காய்ச்சிக்கிறது தெரியும். உங்களோட சொல்றது ஒரு விஷயங்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்த கோரிக்கையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், சரிதானே? எனவே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க, தந்திக்கலாம். அமைச்சரையோ நீங்கள் சாதாரணமாக தந்திக்கலாம். தந்திச்சு கதைக்கிற கூடாக நாங்கள் அதை கொண்டு அங்கே சொல்லுவோம். நாளைக்கு நாங்கள் பிரைம் மினிஸ்டர் அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக சில மெயில்ஸ்களை அனுப்பி நாங்கள் கால் பண்ணி தந்தாங்களா. ஆனால் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இதொண்டு கிடைக்கல. எங்களுக்கு அவாவை ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் உண்டு அரேஞ்ச் பண்ணி தந்து ஷெடியூலின் பிரகாரம் வந்து போகிறதெல்லாம் பாதுகாப்பு சம்மந்த ஒரு விஷயங்கள் ஷெடியூலில் வந்து போகிறோம். அதுக்குள்ள எங்கேயாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் கூட போய் 4 இடத்துல மீட்டிங் நடக்குது. அந்த இது ஏதாவது இடத்துக்கு நாங்கள் அங்கே நேரம் வரோம் சார். அதில் ஒரு 5 நிமிஷம் பப்ளிக் மீட்டிங்ல இருந்தாலும் சார் எங்கண்ட சம்பந்தம் நீங்கள் இந்த நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க, அதை கதைச்சு கொள்ளுங்க. நான் அப்படி வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாமான்னு பார்க்குறேன். மற்றபடி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு சொன்னால், உங்களோட கோரிக்கையில் எங்களுக்கு சொல்லுங்க, எங்களை சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். சரியா? நீங்கள் இப்போ உண்மையாக இப்படி பார்க்க கவலையாக கிடக்குறது, நீங்கள் படித்து போட்டு ரோட்டில் நின்று ஆர்ப்பாடம் செய்யறதுன்றது உண்மையாக கவலையாக இருக்குது. ஆனால் உலக அளவும் அப்படி இல்லாத சூழல் இருக்கிறபடியால் நாங்கள் கட்டாயம் உங்களோட பிரச்சனையை நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயோ அமைச்சரை காணுகின்ற பொழுதோ எல்லாரும் காணுற பொழுது நாங்கள் கட்டாயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கலாமோ அத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியே தீர்வோம். நீங்களும் தயாராகும். இந்த போட்டி பரீட்சைகளுக்கு தானே, இந்த போட்டி பரீட்சையில பாஸ் பண்றது, கெசட்டை பாக்குறது, பேப்பரை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு விண்ணப்பிக்கிறாங்க. கட்டமா அந்த 7,000 பேருக்கு கேட்டுக்க வேண்டாம். அதுக்கு விண்ணப்பிக்கூடியதெல்லாம் விண்ணப்பிக்கணும். சரியா? கிழக்கு மாகாணத்துல சார் இந்த பட்டதாரிகள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆளுநரால ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகள் கொடுக்கப்படும். ஆனா எங்களுக்கு அதை நீங்கள் அமைச்சர்கிட்டயோ அல்லது எங்கள்கிட்டயோ தாங்கும் வந்தா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமா சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். எப்படி உங்களுக்கு கதைக்கலாம், ஏமாத்துறதுக்கு இல்லை. நாங்கள் அந்த ஏமாத்துறதுக்காண்டி இல்லை. எங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும், எத்தனை காரணம் இருக்குன்றது நாங்கள் இனங்கண்டு இந்த பட்ஜெட்டோட எங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. வடமாகாணத்துல இருக்கிற பட்டதாரிகள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நடைமுறைய ஒரு திட்டத்தை சார் நீங்கள் கொண்டு வரலாம். என்னோட கதைங்கோ கதைச்சு நாங்கள் என்னோட போன்ல கூட கதைக்கலாம். நீங்க கதைச்சு போட்டு எனக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது இமெயில் அனுப்பினா கூட நாங்கள் அவ்வளோத்தையும் பாறை கொடுப்பது நாங்கள் அதை அந்தந்த உரிய அமைச்சரோட கதைச்சு அல்லது அமைச்சர் ஆலோசனை சபைகளில் கதைச்சு இதுக்கான வாய்ப்புகளை நான் தேடலாம். எனவே நீங்கள் முயற்சியை கைவிட்டுறாதீங்கோ, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். வருடாரம் பாத்தீங்கன்னா பட்டாளி இளைஞர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பல கட்டங்களாக. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 90% ஆட்கள் பாத்தீங்கன்னா கலைத்துறையை சார்ந்தவர்கள். இது என்ன திட்டமிட்ட ரீதியில கலைத்துறையை தமிழர்களோட பண்பாடுகளை ஒடுக்குறதா பாக்குறீங்களா? என்னமா இதை பாக்குறீங்க? ஏண்டா கலைத்துறை என்ற இல்லை, கலைத்துறை தான் எல்லா விஷயத்துக்கும் முக்கிய பங்கு. யாழ்ப்பாண பண்பாடுகள் எடுக்க போனா கலைத்துறை தான் முக்கியமான உண்டு. அப்படி இருக்கும்போது விளங்குது. கலைத்துறையில நாங்கள் பட்ட படிப்புகளை மேற்கொள்றோம். ஆனா அதுக்குரிய வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு அவ்வளவு பட்டவர்கள் கொடுக்க இயலாது. அதுக்காகத்தான் நாங்கள் தற்போது சந்த நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கல்வி திட்டத்தையும் தெரிவு செய்ய வேணும், பாடங்களையும் தெரிவு செய்ய வேணும். அதுக்காகத்தான் விஞ்ஞான காலத்துக்கு 4 பாடத்தையும் தாண்டி 5வது பாடம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற பாடம் வந்தது. ஆர்ட்ஸ் படிக்காத எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகத்தான். எனவே வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுன்றது வேற, எங்களோட கலை கலாச்சார பண்பாடு விளிமியங்களை பேணிக்கொள்றதுன்றது வேற மாதிரி தான் அமையும் என்று நினைக்கிறேன். எனவே நாங்கள் தொழிற்சந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் தொழிலாளர்களை தேவைப்படுத்த வேண்டும் வேலைக்காண்டி. அது என்னுடைய நிலப்பாடு.
நாங்களே கலைப்படம் படிச்சாங்களோ தானே வேலை இல்லைன்னு ஆளுநர் சொல்லியிருக்காங்க. அது என்னதுக்காண்டி அப்படி சொல்லியிருக்காரு? கலைப்பிடம் படிச்ச உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவேன்னு சொல்லியிருக்காங்க. மிக குறைவேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியே தெரியாது. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு விளங்கணும். அடுத்தது நீங்க சும்மா கூகுள்ல பண்ணி பாருங்க, பண்ணி பார்க்க தெரியும் என்னென்ன துறைக்கு உலகத்துல வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரி, அதை நோக்கி தான் நாங்க இங்க பட்டம் முடிச்சிருந்தாலும் அடுத்த மாஸ்டர் பட்டத்தையோ அல்லது டிப்ளோமாவையோ நீங்க இப்ப இதுக்காண்டி சொல்லல. நான் உங்களுக்கு மேலதிகமான வளர்ச்சிகளுக்காண்டி தற்போது சந்தையில் இருக்கிற உலக சந்தையில் இருக்கிற தொழில் முயற்சிகளை நோக்கி நீங்க நகர வேணும். என்ன எத்தனையோ கடை நாங்கள் அறிஞ்ச இடத்துலயே இருக்குது. இப்ப நாங்க அதை சொன்னாங்க, திரட்டு தாங்க நாங்க சொன்னாங்க அப்படி இருக்குன்னு சொல்ல நீங்கள் எடுத்தாங்க தான் கேட்கிறீங்க. நாங்கள் எடுக்கிறது அவைய தாங்களா எடுக்கிறது இல்லை. நல்ல அப்படி நாங்கள்டா திணைக்களங்கள்ட்ட கேட்போம். இப்ப நாங்களா என்னுடைய ராமாசர் படிப்பிச்சு வேற அவரே 2 கிலோஜில படிப்பிக்கிறேன். அப்ப யூனிவர்சிட்டி எல்லாம் படிப்பீங்க, கார்னர்ல படிப்பிக்கிறேன். அப்ப நாங்கள் அறிஞ்ச காடரை இருக்கிறேன், அவ்வளவு காடரையும் தாங்கள் எடுத்துட்டு அதுக்குள்ள இப்ப மைண்டங்களுக்கு எல்லாம் தானே இல்ல. இது சம்பந்தமாக நீங்க நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ், நான் அப்படித்தான் மந்திரம் உங்களை தான் மந்திராங்க, சரிதானே? அப்ப இப்படி நீங்க நிக்க தேவையில்லை உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு பார்க்க கவலையாக இருந்தா எப்படியோ நாங்கள் உங்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுக்க வேணும். எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். கனை பேர் எங்களுக்கு தொடர்ந்து இரவு காலம் எல்லாம் போன்ல அடிச்சு கதைப்பாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, எங்களுக்கு நித்திர வர இல்லைன்னு சொன்னா அந்த பிரச்சனையை பார்க்கணும் இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்லியாங்க. எனவே நாங்கள் நீங்க இப்படி கதைக்கிறது அது உங்களுக்கு திருப்தியா இருக்கலாம். ஆனா நீங்க தயவு செய்து கூட கதைங்கோ, கதைச்சு தொடர்ந்து தகவலை தாங்கோ. என்னண்டா இப்ப நாங்கள் ஆளுநருக்கு கேட்டது நீங்கள் பட்டதாரிகளுடைய ஸோ அந்த டைமில் செல்லிங்கோ இன்சூரன்ஸ் அப்பா கிளிநொச்சியில் அம்மாவும் கிளிநொச்சியில் சாப்பிட காசு இல்லை, 5000 ரூபா காசு அனுப்பினோம். அது பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒவ்வொரு முறையும் ஏடிஎம்மை தள்ளி பேலன்ஸ் பார்க்க எப்போவுமே 0.00 காட்டுறது. ஏதாவது ஒரு மொமெண்டில் 5000 காட்டுமெண்டா சந்தோஷமாடா, அது விளங்காது. நான் கஷ்டப்பட்டேன். சும்மா ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இவங்க என்றால் ஒரு குரு எனக்கு படிப்பிச்ச எல்லா சேர்மாரும் அதே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிலேருந்து தான் வந்திருப்பேன். எனக்கு என்ன கவலைண்டா, அவங்கள்ட்டையே படித்து அவங்களே எங்களுக்கு ஓ லெவலுக்கு காமர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், ஜியோக்ரஃபியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே படிப்பிச்சு விட நாங்கள் ஏ லெவலில் பயோ எடுத்துட்டு மெடிசன் ஆகிறோம், டாக்டராக மாறும் மாதிரி. ஆனால் உண்மையாக ஒரு டாக்டராக வந்தவன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒரு என்ஜினியராக வந்தவன் தன் சேர்மாரை கண்டா காலில் விழுந்து விடுவான். நான் இப்போ என் பகீரதன் சார் என் ஓ லெவலுக்கு வரைக்கும் எனக்கு சயின்ஸ் படிப்பிச்சால் அதில் எங்கே இருக்கோ தெரியாது. என் செல்வ வடிவேல் சார், என் பகீரதன் சார், என் குணசிங்கன் சார், என் புண்ணியலிங்கன் சார், என் சபாநாயகன் சார் மோசம் போயிட்டார், சபாநாயகம் சார், அறந்தவாளன் மிஸ்ஸு எங்களுடைய அறந்தவாளன் ஹத்தி கொண்டு பெருசாவத்தில் அவருடைய வாய்ப்பு அறந்தவாளன் மிஸ்ஸு எனக்கு இருக்கிறார்கள். தங்கவடிவேல் சார், டெனிஷியஸ் அல்ல, டெனிஷியஸ் என் ஃப்ரெண்டு நேம் அலோஷியஸ் நினைக்கிறேன் சாரோட பேர் ஞாபகம். என் ஜியோகிராஃபி டீச்சர் ஆகிற கண்டா இப்போவும் காலில் இல்லை அஷ்டாங்க நமஸ்காரம் என்றால் நாங்கள் ஜாரங்களை தூக்கி விட்டன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் கட்டாயம். சும்மா போய் காரில் இருந்து அரைக்க விடுறேன்றால் ஒரு சில அறிக்கையில் பற்றி நான் அந்த க்ராஸ் கட் இன்டர்வியூ ஒன்று செய்கிறேன். சும்மா போய் அரைக்க விடுறேன்றால் யாராலையுமே. ஸோ மிஸ்டர் ராஜீவன், டாக்டர் அல்ல மிஸ்டர் ராஜீவன், நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். என்னென்றால் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்று சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை ராசா. மேபி நீங்களும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி போயிருப்பீங்க நினைக்கிறேன். அவன்கிட்ட வெளியில் தெரிஞ்ச ஒரு வேலை இல்லா பட்டதாரி ஒருத்தன் ரோட்டில் ஒரு கிராஜுவேட் ஒருத்தன் ரோட்டில் கத்துறான்டா வெளியே. இப்போ இவையில் நினைப்பினா நான் சிலதை ஓப்பனாகவே உடைக்கிறேன். இவையில் நினைப்பினா நான் இப்போ அவங்கள்ட்ட இந்த போட் எடுக்கிறதுக்காண்டி இந்த கதையில் கதைக்கிறேன். இதில் சேலாளர் வெயிட் விஷ் ஐ ஹேட் த சேம் கன்வர்சேஷன் இன் மை ஃபோன். லெட் மீ செக் விஐபி. தம்பி என்னை மன்னிச்சுக்கொள், நீ போட்ட ஃபர்ஸ்ட் மெசேஜிலேருந்து பார்ப்போம். சுதார், வெரி சாரி மெசேஜ் எம்டியாக இருக்கடாப்பா. இந்த ஃபோனில் இல்லை மற்ற ஃபோனில் நினைக்கிறேன். என்னால் ஃபஸ்ட்டாக என்னை கண்டாக்ட் பண்ணிங்களா, நான் அப்படி வேலையில்லா பட்டதாரியே நாங்கள் இந்த பிறகு வேலை தேடி கொண்டிருக்கோம். நான் சொன்னேன் தம்பி இப்போ எலெக்ஷன் டைம், நீ இப்போ என்னோட காய்ச்சல் நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. நான் வெல்லுவேன் பின்னா அப்புறம் வந்து கதையண்டு
ஒரு எம்பியா எனக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் சரியான கவலையாக இருக்கேன் என்றால் என் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி பாஸ் அவுட் ஆகிகள் ஒரு கனவு உண்டு, ஆசை ஒன்று இருக்கும். நான் வேலைக்கு போக போகிறோம்ட்டு, வேலையும் இல்லை, சம்பளம் இல்லைன்னே கவலையாக இருக்கும். எனக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி, நான் இப்போ I'm away from Jaffna, more than 250 kilometers away, but I shall come back tomorrow. Yeah, I'll think about it. வந்தா நான் அவங்களோட போய் நின்று பிரதமர் ஹரிணியின் மீட்டிங் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போகிறதுக்கு நான் திங்க் பண்ணுறேன். ஒரு ஆஸ் அ பார்லிமெண்டேரியன். வாட் இஸ் பார்லிமெண்டேரியன்? ஏனென்றால் ஒரு பார்லிமெண்ட் எனக்கு சரியான கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம் நான் மாகாண சபைக்கும் உள்ளூராட்சி சபைக்கும் நான் வெண்டுகன காலம் ஒரு டாக்டர் இல்லையென்று அர்ச்சனாவோட பேர் தான் முஸ்லீம் நண்பர்கள் அக்கரைப்பத்தில் ஏதோ ஒரு வயல் உண்டுல ஏதோ ஒரு கதைக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு என்னுடைய புத்தகங்களில் கூட வெண்மத்தை காக்கிறது ஒரு சில முஸ்லீம் நண்பர்கள் தான். எனிவே ஜஸ்ட் லீவ் இட். எங்களோட அக்கரைப்பத்து அங்கே பக்கமோட ஒரு வயல் நிலத்தை ஒரு பாடசாலையோ ஒரு வைத்தியசாலை குத்தகை கொடுத்துருக்கு என்றதையும் எனக்கு தான் ட்ரைக் பண்ணியிருந்தேன். ஏனென்றால் நான் 2 கனகாலம் நீங்கள் ஆசைப்படாமலோ பேரை எடுக்கல. அது கல்யாணண்டு ப்ரூவ் பண்ணினா ஒழிய நான் கற்பழித்தவன் பொம்பளை விஷயங்களில் வீக் அன்றைக்கி ப்ரூவ் பண்ணினா ஒழிய மற்றபடி அதெல்லாம் சரியான கஷ்டம், வெரி இம்பாசிபிள். முஸ்லீம் நண்பர்களோட எனக்கு எத்தனையோ பேர் இந்த ஃபேஸ்புக்கில் டாக்டர் இப்போ தான் வி சி யூ அஸ் அ ரியல் ஹீரோன்னு ஐ ஒன் லாங் டைம் ஆகும். கனகாலத்துக்கு முன்னே நான் வின் பண்ணிட்டேன். எனக்கு நீங்கள் இப்போ தான் வின்னர்ன்ற பட்டம் தேவையில்லை என்றால் நான் பார்க்குறேன்னு வாங்க ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறேன். இந்த வீடியோடு அதையும் போடுறேன். இப்போ அமைச்சர் சொல்கிறார் வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே யாரையுமே வீடியோ எடுக்கணும்னு சொல்லல. அது 2 ஃபோன் நம்பரை தந்துட்டு கதைங்க வா என்றால் ஒரு 2 பேர் போய் கதைப்பினம். இதுதான் இந்த ட்ரேட் யூனியன்காரருடைய வேலை. என்றால் 2 பேர் போய் கதைச்சு அந்த 2 பேருக்குரிய சலுகையும் தெளிவாக அந்த கட்சி கொடுத்துரும். வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மிச்சாக்கள் 600-3000 பேர் சண்டை பிடிக்கிறோம்னா அதில் 3 பேரை ரீப்ரசன்டேட்டிவாக அனுப்ப போகிறோம். நாங்கள் அந்த 3 பேருக்குரிய சலுகைகள் அந்த டைமில் விழுந்தோன்னா அவங்க உங்களுக்கு முதுகில் ஊற்ற வலிக்கிடுவாங்க. இங்கே உண்மையாக சொல்ல மாட்டாங்க, இப்படி கேட்சாண்டு. இங்கே சொல்லுவாங்க மச்சான் அடிக்கணும் குத்துவோம்ட்டு. அங்கே சொல்லுவாங்க எப்பப்போ அடிக்க போகிறோம் குத்த போகிறோம் எங்கே மீட்டிங்கன்ற உங்களுக்கு சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தார்கள். பேராதனையில் ஜேவிபின்ற காலத்தில் இருந்து கூட 2008 நான் பேராதனையில் இருக்கிற காலம் கூட எனக்கு அதில் பார்த்துருக்கேன். ஜேவிபியில் அந்த நேரம் ட்ரேட் யூனியனிஸ்ட்டுக்கு வீடு காரெல்லாம் கொடுக்குற ஒரு வரலாறு இருந்தது. எனிவே ஜஸ்ட் லீவ் இட். என்னென்றால் நான் பார்க்குறேன் இந்த தம்பி தங்கச்சியருக்கு என்ன என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு மனசால you can I'll tell you once, I don't know whether you took this in a correct way or bad way. நான் நினைக்கிறேன்டாப்பா, நான் ஒரு எம்பிபிஎஸ்ஸாக இருந்து கொண்டு மாஸ்டர்ஸ் 2 மாஸ்டர்ஸும் செய்து மிச்ச மாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டபடி போட்டு இந்த பொலிட்டிக்ஸுக்கு வந்தினது ஒருக்கா கிளக்கி அடிப்போம். ஒருக்கா கிளக்கி இறைச்சா கிணற ஒரு மாதம் தண்ணி குடிக்கலாம். ஸோ நாங்கள் குடிக்கிறோமோ இல்லையோ இறைச்சவன் செத்து போயிடுவான், வேறு யாரோ குடிப்பான். ஏன் நீங்கள் ஒரு தடவை திங்க் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி உள்ளூராட்சி சபையில் வேலையில்லா பட்டதாரியில் மட்டும் நான் போகிறேன்னு வச்சுக்கொள்வோமே ஒரு 90% ஆக்கள். ஏன் நீங்கள் உள்ளூராட்சி சபையில் போட்டியிடக்கூடாது? போட்டியிட்டால் நான் உங்களுக்கு ரெசீட் தரேன். ஜெனுவினாக இருந்தீங்கன்னு சொன்னால் எனர்ஜி நான் சொல்ல தமிழடியன் சொல்லிப்பார், கட்சிக்கு வாங்கோ, காசை கட்டுங்கோ, மாட்டை வில்லுங்கோ, ஆட்டை வில்லுங்கோ, மோட்டர் பைக்கை வில்லுங்கோ, கட்சிக்கு வேலை செய்யுங்க, உங்களுக்கு பொசிஷன் தரோம். அப்படி இல்லை, நான் எல்லாரையும் எடுக்கிறேன். உள்ளூராட்சி சபை எந்தெந்த உள்ளூராட்சி சபையில் உங்களால் போயிடுமோ அந்தந்த சபையில் போய் அங்கே போனால் பேசிக்காக ஒரு 30,000 சம்பளம் வரும். அதோட நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணலாம். அது பிறகு மாகாண சபையில் அதில் பெஸ்ட்டாக இருக்கிற 25 பேரை பிடிச்சி மாகாண சபையில் போடுறேன். நான் போயிடுறேன்டாப்பா, எனக்கு என்ன இயலாது. சில நேரங்கள் அளவணுமென்று யோசிக்கிறது. ஆனால் கடைசி வரைக்கும் போகணுமென்ற ஒரு ஆசை. என்ன சொன்னால் எது கடைசி என்று நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் போகணுமென்ற ஆசை. அந்த கடைசி என்னென்றால் இந்த கடைசி நேரம் உயிர் மூச்சு தான் அந்த கடைசி. தலைவரங்களுக்கு என்ன சொல்லி தந்த ஒரு வாழ்க்கையில் இருந்தால் கனவு சொல்லினா தலைவனை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு என்ன 20 இருக்குண்டு அந்த விடாப்பிடியான முயற்சி கடைசி வரைக்கும் முடிஞ்சால் போடு, அந்த நான் போக மாட்டேன் நாட்டை விட்டுன்றது அதை அடுத்த முடிவு. கடைசியாக தூளாக போயிருக்குமன்ற என்ற நம்பிக்கை. அந்த நினைக்கிறேன் அந்த வைஃபையும்
தன் பிள்ளையும் கட்டி அணைச்சி கொண்டு தூளாக போயிருக்குமென்று தான் சொல்லினோம். எனவே அது எங்களை தாண்டிய அரசியல் கனவுல யாராலையும் முடிக்கல என்றால் அடிக்கத்தான் போயினோம் என்றால் நெடுக அடிவன்றதுக்கு தயாராக இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், காருக்கு இருந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டு கதைக்கிற அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் என்ன சாதனையாளர் என்று கேட்டால் இல்லை, அந்த என்பிபி அலையில் உள்ளுக்குள்ளே போனவர் தான். என்னுடைய கல் பிடிச்சி ஃபேமஸாக வந்த இளங்குமரன் என்ன டேலண்டட் பர்சன் என்று கேட்டால் இல்லை, சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சியின் பேரில் உள்ள போனவர். எங்கள் அமைச்சர் சந்திரசேகர் என்ன செஞ்சவர் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, ஒருத்தருமே ஓட் பண்ணல, தேசிய பட்டியலில் வந்தது. அதையும் தாண்டி எங்களுடைய பவானந்த ராஜா என்னையே கேட்டால் தனக்கு ஓட் போடணும், ஏனென்றால் நான் ஒரு பொலிட்டீஷியனாக போகணுன்னு தெரியாமல் கூட நொமினேஷன் பண்ணுறான்ட்டு அர்ச்சனா டாக்டர் எப்படி இருக்காடாப்பா, நான் ஒரு எலெக்ஷன் கேட்குறேன், எனக்கு ஓட் போடு, நான் வேண்டாம் நான் கவனிக்கிறேன் சொன்னால்தான். ஸோ இவ்வாறான கத்தரி தோட்ட விரலியல் 4, திரும்பவும் சொல்கிறேன், கத்தரி தோட்ட விரலியல் 4 டேலண்ட் இருந்தும் மக்களை மாத்திர தெளிவாக சொல்லிக்க, டேலண்ட் இருந்தும் காலம் 21 வருடமாக அரசியல் செய்து மக்களை மாத்திர கயந்திரம் நம்மளை மாதிரி கஜேந்திரன் மாதிரியாக்கள், சுகாஷ் மாதிரியானாக்கள் ஒரு வழக்கு கூட இன்றைக்கு தையடிக்கு போடல. அது தவிர கிளிநொச்சிக்கு ஒரு முகம், யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முகம், அங்கே ஏழை விவசாயிகளை பாதுகாக்கிறேன், இங்கே தமிழ் தேசியம் காய்க்கிறேன். யாழ்ப்பாணத்தில் சிறிதரன் ஐயா, சுமந்திரன் ஐயா மாதிரி இதுக்குள்ள ஒரு பைத்தியமாகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்படுறேன். என்றால் இப்படியான ஆக்களையெல்லாம் தூக்கி வச்சு பேசுகிற சமூகம் என்ன தான் டார்கெட் பண்ணுது. நான் விட்டு போனால் இன்னொரு அர்ச்சனாவாக வாழ்க்கையில் வர மாட்டேன். ஸோ இந்த உடம்பு சாவச்சேரியில் அந்த மாமரத்துக்குள்ள எரியும் வரைக்கும் நான் நிற்பேன். அது நான் எடுத்த முடிவு. எத்தனை வழக்கில் என்ன செஞ்சாலும் நான் நிற்பேன். கௌஷல்யா என்னோட நிற்கிது, என்னோட கிணவேர் நிற்கணும். எனக்கு தெரியும், வெளியில் சொல்ல பயம். எனவே எனக்கு அந்த இவங்க எங்கிட்ட வேலையில்லா பட்டதாரிகள் எல்லா இடமும் அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு சரியான கவலையாக இருக்குது. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ உண்டு. நான் ஒரு கவர்மெண்ட் எம்பி என்றாடாப்பா வேறு லெவல். இன்னைக்கு கவர்மெண்ட் எம்பி இல்லை, ஒப்போசிட்டும் இல்லை, நடுநிலையானவன். பாராளுமன்றத்தில் உங்களோட விஷயம் கதைச்சிருக்கேன். ஒரு கிடஞ்சி ஒரு செகண்ட் மிச்சத்தை கதைக்கிறேன். நாளைக்கு எங்களோட ஹருணியாமர சூரிய போகிற எல்லா கூட்டங்கள்லையும் உங்களோட நான் நிற்பேன். இது ராமநாதன். நன்றி, வணக்கம்.